வணக்கம் வளர் மீடியா நேர்களே. நம்ம ஈரானை வந்து பார்த்தீங்கன்னா ஈரான் பிரச்சனை பற்றி தொடர்ந்து அப்டேட்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்மளோட ஆசையாக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வேற ஒரு தலைப்போட அப்டேட்ஸ் கொடுக்குற மாதிரியே ஒரு நிலைமை வந்துருச்சு. அந்த அளவுக்கு வந்து நிகழ்வுகள் நடந்துட்டு இருக்கு. இன்றைக்கி வந்து தனிப்பட்ட வாழ்க்கை, பொது வாழ்க்கை, அதை வந்து பிரித்து பார்க்க முடியாத சூழ்நிலைகள்லாம் எது அப்படிங்கிறத பாரி ஏற்கனவே வந்து விஜய் அவர்களை குறித்து பேசுகிறப்ப வந்து பேசியிருந்தாரு. இன்றைக்கி அதை குறித்து தொடர்ச்சியாக பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறதுனால அதை குறித்து பாரி அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம். சொல்லுங்க, என்ன சொல்லணும்? அதான் அவரே சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாரு? அவர்த்து இல்லைன்ட்டாரு. இல்லை, அது ரெண்டாவது. அதுக்கு முன்னாடி இன்னொன்று ஒரு செய்முறை விளக்கம் காட்டியிருந்தார்ல, கல்யாணத்துக்கு எப்படி குடும்பமாக வரணும்னு. புரியுது. கல்யாணத்துக்கு எப்படி வரணும்? வேட்டியெல்லாம் போட்டு, கரெக்டாக வேட்டியெல்லாம் போட்டு, சூப்பராக தானே வந்தார். பட்டு புடவையெல்லாம் கட்டி, ஒரே நிற உடையில் தானே வந்தாங்க, ஒரே ட்ரெஸ். புது டெக்னிக்கா இது? என்ன ட்வின்னிங்கா? அது ஏதாவது இந்த பிரச்சனை இந்த மாதிரி அரசல் புரசலா பேச பொருளா? இல்ல நீங்க அரசல் புரசலாலாம் பேசாதீங்க, ஆத்தென்டிக் எவிடன்ஸோட பேசுங்க அப்படிங்கிற மாதிரி வந்தேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு நடிகனும் அப்படிதான் வந்தாப்புல. இப்போ இவரும் அதே ட்ரெண்டில் வந்துட்டு அப்படியே ஒரு நார்மலைஸ் பண்ணுறது வந்துட்டு, ரெண்டு பேரும் அச்சதை போட்டுட்டு, நீங்கள் ரெண்டு பேரும் இப்படி அச்சதை போட்டோன்னா அந்த கல்யாணம், அந்த மாப்பிள்ளை அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு எக்ஸாம்பிளோட அவங்களுக்கு நல்ல ஒரு. ஏங்க, நான் என்ன கேட்குறேன், ஒரு பெரிய குடும்பம் பெரிய காசு செலவு பண்ணி ஒரு கல்யாணம் ஒன்று பண்ணுறாங்க. அந்த கல்யாணத்தை பற்றி யாரும் பேசாமல் ஒரு ரெண்டு பேர் வந்ததை பற்றி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்களா? அந்த கல்யாணத்தை பற்றி பேசலாம். அந்த மாப்பிள்ளையும் பொண்ணு இந்நேரம் அந்த ஆல்பம்லாம் பார்த்து அழுதுகிட்டு இருப்பாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு கல்யாணத்துக்கு கூப்பிடுறாங்க, என்னன்னு கூப்பிடுவாங்க? வயசானவங்க, முதியவர்கள், இளமான இவங்க எல்லாருமே வாழ்த்துற அந்த வாழ்த்தின் அடிப்படையில் இந்த மணப்பெண்ணும் இந்த மணமகனும் ரொம்ப நாளைக்கு ஒன்றா வாழ்ந்து, இவங்க ரெண்டு பேருக்குள்ள உண்மையாகவும் இவங்களுக்குள்ள பரஸ்பர புரிதலோடும் காலங்காலமாக வாழ்ந்து இறுதி காலம் வரைக்கும் ஒன்றாக இருந்து, இப்போ இந்த மேரேஜ் வாவ்ஸ்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிலாம் சொல்லி எடுத்து 10 பெற்று பல பெருவாழ் வாழ்வா எல்லா குழந்தையும் பெற்று நல்லா அவங்களெல்லாம் கடைசி வரைக்கும் வளர்த்து, ஒரு குழந்தைக்கு எத்தனை வயசு அது டைரக்டர் ஆகுதோ அது டைரக்டர் ஆக்கிட்டு இன்னொரு குழந்தை படிச்சு இப்போ பட்டப்படிப்பு வாங்கும்போது அப்பா மக்கள் போய் அங்கே போய் ஆறுதல் சுற்றி வளைச்சு பேசுறீங்க பாரு. இருங்க, சொல்றேன். இந்த மாதிரிலாம் பண்ணி நல்ல ஒரு குடும்பத்தை பார்த்து வாழ்க அப்படின்னு சொல்றதுக்கு தானே வாழ்த்த கூப்பிடுறாங்க. போலாமா? நம்ம என்ன மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம்? இந்த மாதிரி வாழ்றவங்க போய் வாழ்த்த போலாமா? அப்படியே போனாலும் என்ன தப்பு இருக்கு எனக்கு புரியல. என்ன தப்பு? என்ன வெளில போ, வாங்க, நான் விஜய் தரப்புல இருந்து வரேன். என்னங்க, கொஞ்சம் கூட உங்களுக்கு வெக்கமாவே இல்லையா? ஏன் நான் விஜய் தரப்புல இருந்து கேட்கிறேன். அததான் நானும் சொல்றேன், விஜய் தரப்புல இருந்து நான் சொல்றேன். ஏங்க, இவர் வராருன்னு தெரியும், அப்ப அவங்களும் வருவாங்கன்னு தெரியும் இல்லையா? ஏங்க, அப்படிதான். நான் இப்ப என்ன சொல்றேன், இவர் வராரு, வாழ்த்துறாரு, போயிட்டாரு. அவங்க வராங்க, வாழ்த்துறாங்க, போயிட்டாங்க, நோ இஷ்யூஸ். இவர் வராரு, இறங்குறாரு, அவங்களும் இறங்குறாங்க. இதுல இவங்க வந்து நமக்கு வந்து ஒரு சொல்லக்கூடிய பாடம் என்னன்னா, மனைவியாக இருந்தால் தோள் மேல் தோள் போட்டு இருப்பார், சகோதரியாக இருந்தால் என்னமோ கைப்பிடித்து இழுத்திருந்திருப்பார். ஆனால் கையும் படாமல் காலும் தொடாமல் 2 பேரும் சமமாக வருகிறார்கள் என்றால் அதுக்கு பொருள் என்ன தெரியலடா. நீங்க தான் சொல்லணும். அதுக்கு பொருள் என்ன? படத்தையே காரி துப்பிட்டு இருக்கோம். 96லயும் அவங்க தானே. இப்ப புரியுது தலைவரே. எனக்கான ஒரே ஒரு எக்ஸ்பிளேஷன் மட்டும்தான் இருக்கு. இப்போ நீங்களும் நானும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம 2 பேரும் வந்து நம்ம அந்த சீப்ராஸ் அபார்ட்மெண்ட்ல 10th ஃப்ளோர்ல நீங்க இருக்கீங்க, 9th ஃப்ளோர்ல நான் இருக்கேன். ஜீப்ராஸ் அபார்ட்மெண்டா? சீப்ராஸ் அபார்ட்மெண்ட். அது ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா அந்த அபார்ட்மெண்ட் பேர்லாம் வருது. அது ஏதோ ஒரு லக்ஸரி அபார்ட்மெண்ட். சரியா? இந்த ரெட் பிக்ஸ்ல கூட பின்னாடி ஒரு அபார்ட்மெண்ட் வரும் பாத்தீங்களா? அந்த மாதிரி ஒரு பெரிய கிரீன் மேட். அதுல நீங்க 10th கண்டுபிடிச்சிட்டாங்க. நான் 9th ஃப்ளோர்ல இருக்கேன். சரியா? நீங்க ஒரு கல்யாணத்துக்கு போறீங்க அப்படிங்கிற பட்சத்துல பாரி ஒரு கார் வச்சிருக்காரு, நம்மளுக்கு வந்து கார் எடுக்கணும், பெட்ரோல் வேஸ்ட் பண்ணணும், அது மாதிரி தனியா போயிட்டு இந்த பொல்யூஷன் இருக்கு உலகத்துல உண்டாக்கணும்னு சொல்லிட்டு நான் உங்க கார்ல ஏறி வரேன். ஒரு தோழரா நான் வந்துட்டு போறேன். இதுல இருக்கு உங்களுக்கு. அதை அப்படியே சொல்லிட்டு போயிடலாமே. வரும்போது எல்லாரும் மைக்கு நீட்டாமையா இருக்காங்க. மைக்கு தான் இந்த வடிவேல் படத்துல வாயில சொருகிற மாதிரி நீட்டுறாங்க இல்ல, அப்படியே வந்து சொல்லிட்டு போயிட வேண்டியதானே. எனது நண்பர் விஜய் அவர்களோட வந்தேன்னு ஒரு வார்த்தை, எனது தோழி த்ரிஷாவோடு வந்திருக்கிறேன், ஒரு வார்த்தை, முடிஞ்சு போச்சா? உங்க மேல உண்மை இருக்கு, நியாயம் இருக்குன்னா ஒரு வார்த்தையில முடிக்கிற ஒரு விஷயம், அதை முடிக்காம அப்படியே ஜவ்வு மாதிரி இழுத்து எதையாவது என்னை பத்தியே பேசுங்கடா அப்படின்னா இது என்ன மாதிரியான உளவியல்? இது வேணும்ட்டே பண்ண மாதிரி இருக்காது. அப்புறம் வேற எதுக்கு பண்ண மாதிரி இருக்கு? எல்லாரும் வந்து காரி துப்பிக்கிட்டு இருக்காங்க ஆல்ரெடி. அது துப்பிட்டு இருக்கிறதுல தூரலோட தூரலா இந்த தூரலையும் சேர்ந்து வரட்டும்னு சொல்லி வந்தா இட்ஸ் a feminist point of view ல பார்த்தா இட்ஸ் a statement. எந்த பாயிண்ட்ல சொல்லுங்க எனக்கு. ஃபெமினிஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து என்ன ஸ்டேட்மெண்ட்? அதாவது நீங்க எல்லாரையுமே வந்து பாத்தீங்கன்னா அரசியல் பரசரா பேசுறீங்க, நாங்க ஒரு தோழியா எல்லாரும் முன்னாடி உங்க முன்னாடி வந்து நிக்கிறோம், இதாண்டா ஃபெமினிசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மகளிர் தினத்துக்கு முன்னாடி அதை ப்ரூவ் பண்ற மாதிரி வராங்க. ஏங்க நான் கேட்கறது
இவங்க தோழியாவே இருக்கட்டும். ம். நான் சொல்றேன், அதை அவங்க 2 பேரும் சொல்லும்போது நம்ம ஏற்றுக்கிட்டு தான் போகிறோம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் அவருக்கு மனைவின்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க வந்து இதை எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேராக பார்க்குறாங்க. அவங்க பார்க்கறது மட்டும் கிடையாது, இதை காரணமாக நீதிமன்றத்திட்ட சொல்லிட்டாங்க, எனக்கு விவாகரத்து வேணும். காரணம் என்னன்னா, எனது கணவர் ஒரு நடிகையோடு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ல இருக்கிறாரு, இந்த 2021 அவருக்கு அந்த பழக்கம் இருக்கு. அதனால அவங்களுடைய பப்ளிக் அப்பியரன்ஸா இருக்கட்டும், போட்டோ போடுறதாக இருக்கட்டும், இதையெல்லாம் எனக்கு பெரிய மனவேதனையை பிசிக்கலாகவும் மென்டலாகவும் ஒரு ப்ரெஷரை எனக்கு ஏற்படுத்தி இருக்குன்னு அவங்க போட்டாங்கல்ல. ஒரு லேடி தனது கணவரோடு இருக்கிற மாதிரி புகைப்படங்களை பொதுவெளியில் போடுகிறார்கள், அதனால எனக்கு மனவேதனை அடையுதுன்னு ஒரு மனைவி சொல்லும் பொழுது, உங்களுடைய 2 குழந்தைக்கு தாய் அவர்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா? நான் இப்பவும் சொல்றேன், தப்பாவே நான் சொல்லலை, ஆனா உங்க மனைவிக்கு தப்பா படுதில்ல, அவங்க மனசு புண்படுதில்ல. ஒரு பெண் கண் கலங்கி கொண்டு இருக்கிறாள் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல குறைந்தபட்சம் இரக்க குணம்னு ஒன்று இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணியிருக்கணும்? சரி, என் மனைவிக்கு சந்தேகப்படுறாங்கண்ணே, சங்கீதா அவர்கள் சந்தேகம்னே படுறாங்க, அப்படியே வச்சுக்கோங்க. இவங்க 2 பேரும் நட்பாக தான் பழகுறாங்க, அவங்க சந்தேகப்பட்டாங்க அப்படியே வச்சுக்கோங்க. அந்த சந்தேகத்தால் அவங்க வேதனை அடைகிறாங்கல்ல. அப்போ வேதனை அடைந்து மனவேதனை அடையக்கூடிய தனது மனைவிக்கிட்டே அவர் சொல்ல வேண்டிய ஸ்டேட்மெண்ட் என்ன? எனக்கும் அவர்களுக்கும் எந்த விதமான தவறான பழக்கமும் கிடையாது, அவங்களும் நானும் நண்பர்கள் தான், நீங்கள் தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம்ங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்டை தானே ஸ்ட்ராங்காக சொல்லணும். அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி திரும்ப ஸ்ட்ராங்காக சொல்லணும்? ஒரே கல்யாணத்துக்கு இவங்க வந்திருந்தாலும் கூட பேசாமல் ஒரு முறை கடந்து போயிருந்தாருன்னு வைங்க, பாருங்க அவர் மனைவிக்கு வந்து மனசு கஷ்டப்படுதுங்கிறதுக்காக இவர் பேசாமல் கடந்து போறாருன்னு எல்லாரும் பாராட்டியிருப்பாங்களா? அதாவது அடுத்த நாள் மேடையில் சொல்கிறீங்க நீங்கள்? மேடையில் கூட இல்லைங்க, ஒரே கல்யாண நிகழ்வுக்கு வராங்க, இவங்க 2 பேரும் பேசிக்கல, வெவ்வேறு டைமுக்கு வந்துட்டு போயிட்டாங்க அப்படின்னா என்ன அப்பயும் பேசியிருப்பாங்க. ஒரே கல்யாணத்துக்கு இந்த நடிகையும் வந்தாங்க, இந்த நடிகரும் வந்தாங்க, ஆனால் இவங்க 2 பேரும் மீட் பண்ணிக்கல, பேசிக்கல அப்படிங்கும் பொழுது அது ஒரு ஸ்டேட்மெண்ட்டா இல்லையா? அது என்ன ஸ்டேட்மெண்ட்டு? எனக்கும் இவருக்கும் எந்த விதமான பழக்கமும் இல்லைங்கிற ஸ்டேட்மெண்ட் கரெக்டா? ஆனால் ஜோடியாக நடந்து வருது என்ன ஸ்டேட்மெண்ட்டு? நாங்கள் இப்படி தான். அப்போ நீ என்னை பார்த்து ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் அபியூஸ் ஆகிக்கோ, அழுதுக்கோ, புலம்பிக்கோ அப்படின்னு சொல்கிறது தானே இது. இது அந்த சங்கீதா அவர்களுக்கு மட்டும் நீங்கள் ஏன் நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டுக்கே உண்டான, உலக தமிழருக்கு உண்டான ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கோங்க. பொண்டாட்டிக்கு இருக்கிற ஸ்டேட்மெண்ட் தானே உலக தமிழருக்கும். பொண்டாட்டிக்கு தான் ஒன்றும் சொல்லவா, ஒரு மனைவிக்கு தான் ஒரு கணவனை பற்றி முழுமையாக தெரியும். இதுதான் உண்மை. நம்மளோட ஒரிஜினல் கேரக்டர் என்ன, நம்மளுடைய பப்ளிக் கேரக்டர் என்ன, இதெல்லாம் வந்து நம்ம மனைவிகளுக்கு தெரியும். மனைவிகளுக்குன்னா அது பண்மையில் இல்லை நான் சொல்கிறேன், பண்மையில் வச்சுக்காதீங்க. ஏன்னா சிலர்லாம் வந்து இன்னைக்கு வந்து இப்போ மனைவி துணைவி கூட்டமாக அப்படி ஒன்றா வாழ்றாங்க அப்படின்னு சொல்லி இப்படி ஒன்றா வாழ்றதை பற்றிலாம் புகழ்ந்து தள்ளுறாங்க. மனைவிக்கும் தெரியும், இணைவிக்கும் தெரியும், துணைக்கும் தெரியும். தெரிஞ்சா போதுங்க. அவங்க யாராவது கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்களான்னு பாருங்க. இப்போ புரியுதா ட்ராக் எங்கே போகுதுன்னு புரியுதா? கம்ப்ளைண்ட் கொடுத்தாட்டாங்க பிரச்சனை. அவங்களுக்குள்ள ஒரு சமரசமாக வாழ்ந்துட்டா அது தப்பு கிடையாதுங்கன்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவருக்கு இருந்தது என்ன இவ்வளவு விசுவாசமா இருக்காங்க. ஆனா என்னதான் இருந்தாலும் கொஞ்சம் அது நம்ம இதுதானே, அது என்ன பண்ண முடியும்? இல்லை நல்லா ஒன்னா வாழுங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு என்ன பர்சனல் இன்சிடென்ட் ஒன்று, நம்ம வந்து தெரியும் ஒரு பேச்சுலர் லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கோம். என்னோட ஒரு 5 வயசு பெரிய வயசு ஒரு அங்கிள் எங்க வீட்டுல திட்டிட்டு இருக்காங்க, எனக்கு கல்யாணம் ஆகல, சிங்கிளா இருக்கேன். அன்னைக்குன்னு பார்த்து அவர் வந்து என்ன பண்றாரு, ஒரு வீடியோ கேமரா எடுத்துட்டு ஒரு பார்க்ல ஜோடியா வந்து தன்னுடைய மனைவியோட வந்து அது ஒரு வீடியோ போட்டு பாருங்க குடும்பஸ்தனா இருக்குன்னு சொல்லிட்டு காட்டுறாரு அந்த அங்கிளும் அந்த ஆண்டியும். யார் அந்த அங்கிள்? தமிழ்நாட்டுல அந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்குங்க. இந்த ஒரு பிரச்சனை வரும்போது ஒரு குடும்பமா பாருங்க இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்க்ல. இன்னொரு குடும்பம், இன்னொரு நடிகர் தான், அவரை நம்ம நிறைய இடத்துல கலாச்சிருக்கோம். அவரு தன் பொண்டாட்டிய பக்கத்துல வச்சுக்கிட்டு ஒர்த்து அப்படின்னு போட்டிருக்காரு. யோ அறிவு கட்ட பையன், ஒருத்திங்கிறத ஒர்த்துன்னு போட்டு படிச்சிருப்பீங்க ப்ரோ நீங்க. பொண்டாட்டியை நிப்பாட்டி வச்சுக்கிட்டு பக்கத்துல வச்சுட்டு இது எப்படி புரிஞ்சுக்குவாங்கன்னு கூட தெரிய வேணாம். எதோ மனைவி அமைவதெல்லாம் அதுன்னு போட்டு ஒர்த்து அப்படின்னு போட்டு வச்சிருக்காப்புல. அதாவது விஜய்க்கு பதில் கொடுக்குறாராம். விஜய்க்கு பதில் கொடுக்குறாலும் ஒரு பார்த்து பக்குவமா கூடிய கிறுக்க மாதிரி கொடுக்காத. அது சரி. சிலர் பாத்தீங்களா அவங்க எதர்ச்சியா பேசும்போது எதர்ச்சியா கேமரா வந்து எதர்ச்சியா ஆடியோவும் உள்ள விழுந்துருச்சு. என்னன்னு நல்லா தானே போட்டுருந்துச்சு, நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு, நீ வாட்டி வச்சு ரகசியமா இருக்குது. ஓ அந்த மாதிரி. ஆமா ஆமா அது பார்த்து இப்ப எல்லாரும் புலம்புறாங்க. அவங்களுக்கே வந்து மனசு விட்டு போச்சு. யாரும் தெரியுதா? நம்ம
கண்ணியமிக்கவர் பேசியிருக்காரு. இதெல்லாம் வந்து எதர்ச்சியாக வந்து அப்படியே வந்து ஒரு கேமராவில் ஒரு ஆடியோவில் அதெல்லாம் வந்துடும். சரி, பேசிக்காக என்னென்னா விஜய் அவர்களை வந்து எப்படியாவது இந்த அரசியலில் வந்து ஓரம் கட்டணுங்கிறது திமுகவுக்கு ஒரு இருக்குது. அது இல்லைன்னு நம்ம இங்கே சொல்லவே இல்லை. ஆனால் ஓரம் கட்டுற அளவுக்கு தான் ஒரு தரமில்லாத நபராகவும் விஜய் இருக்கிறாருங்கிறதையும் இங்கே நம்ம பேசித்தான் ஆகணும். தன்மையிலேயே மன்னவாரி அந்த நடிகையின் மீது உங்களின் மீதும் ஒரு கடுமையான விமர்சனம்ங்கிறது வந்து சமூக வலைதளம் முழுக்க பேச்சு பொருளாக இருக்குது. அது எதனால் பேச்சு பொருளாகுது? உங்களுடைய சொந்த மனைவியோடைய ரிப்போர்ட்டு அவங்க நீதிமன்றத்தில் தாக்கல் செய்கிற மனு பரப்பப்படுகிறது. அதன் மூலமாக ஒரு பேச்சு பொருளாக இருக்குது. இந்த பேச்சு பொருளோட இதில் இந்த கல்யாணத்துக்கு நீங்கள் தனியாக கூட வந்துட்டு போயிருக்கலாம். ஆனால் இல்லை நான் இப்படி வந்துட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நிறுவியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வரதுன்னா என்ன? நீங்கள் உங்களோட செயல்பாடு, உங்களோட சிந்தனை என்ன? நீங்கள் பண்ணது சரியா? கட்டண மனைவி இருக்கும் பொழுது வேற ஒரு பொண்ணோட நீங்கள் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதோ இல்லை வந்து அந்த பெண்ணோட நீங்கள் இது பண்ணுறதோ முறையா? இது முறையா? எவன் இதை ஏற்றுக்குவான்? அப்போ இதை கொண்டு வந்துட்டு இப்படி நார்மலைஸ் பண்ணுறது. இதுக்கு முன்னாடி அந்த நடிகரை செஞ்சதுக்கு நம்ம இதை தானே பேசியிருக்கோம். நீ 1000 இருக்குன்னுப்பா, நீ மனைவி கொடுமைப்படுத்தினாங்க, மாமியார் கொடுமைப்படுத்தினாங்க, நீ 1000 சொல்லு. இதெல்லாம் கணக்கில் வராது. அது இன்னும் நீ நம்ம ஏதாவது சொல்லிட்டோம்னா இவங்க ஆணாதிக்க சிந்தனை கொண்டவங்க, ஆம்பளைங்க இவங்கெல்லாம். மனைவி கொடுமைப்படுத்திட்டா, மாமியார் கொடுமைப்படுத்திட்டாலாம் பேசிக்கிட்டு இருந்தா என்னையா நீங்கள்? இதெல்லாம் ஒரு பேச்சா? அப்போ அதான் உனக்கும் அவங்க மாமியாருக்கும் ஒத்து வரல அப்படின்னா அது எப்படி கொடுமைப்படுத்துறது? ஒரு ஆணாதிக்க என்ன குழந்தை அது? அந்த குழந்தைக்கு ஒரு 6 அடி எவ்வளவு வெயிட் இருக்கு அந்த குழந்தை? எரும மாடு கணக்கா வளர்ந்து விட்டு மாமியார் கொடுமைப்படுத்திட்டாங்க, மனைவி கொடுமைப்படுத்தினால சாக்கு போக்கு சொல்லிட்டு இருந்தா பாம்பின் கால் பாம்பரிங்கிற மாதிரி ஆணின் புத்தி ஆண்களுக்கு தெரியும். நீ தப்பு பண்ணிட்ட ஒன்னா போய் மன்னிப்பு கேளு, இல்ல திருந்தி வாழு, இல்ல செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவி. இவ்வளவுதான் விஷயம். செஞ்ச தப்புக்கு உன் தண்டனை என்ன? குடும்பம் உடையிறது தான், வேற ஒன்றும் இல்லை. இதை அனுபவி. இது ஒரு நியாயஸ்தான் பண்ற வேலை. அதை விட்டுட்டு இவங்க வர இது ஒரு பெரிய ஆணாதிக்க சிந்தனைங்க. இது நான் ஒன்று சொல்றேன். எது ஆணாதிக்க சிந்தனைன்னு நீங்க கேட்குறீங்க பாருங்க. இப்போ சிலர் சொல்றாங்கல்ல, இந்த இப்படி வாழ்ந்துட்டா பிரச்சனை இல்லை, அதுவும் தப்பு தான். இதே மாதிரி உன் பொண்டாட்டி இப்படி வாழ்ந்தா என்ன பண்ணுவேன்? புரியலங்க. இப்படின்னா என்னது? அதாவது சொல்லுங்க எனக்கு. அதாவது என்ன சிலர் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு அரசியல் தலைவர் இருக்காரு, அவருக்கு மனைவி இருக்கிறாங்க, துணைவி இருக்கிறாங்க, அவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கிறாங்க, அவங்க குடும்பத்துக்கு ஒரு உன்னத தலைவரா இருக்கிறாங்க. அதனால நம்ம அதை பாதுகாத்துல அதை பெரிதுபடுத்த தேவையில்லை. அது பர்சனல்ல போயிருமா? அதெல்லாம் பர்சனல்ல போயிருமா? இது ஒரு ஆணாதிக்க சிந்தனை இல்லையா? இப்ப இதே மாதிரி உங்க மனைவிகள்லாம் வந்து அவங்களுக்கும் அவங்களும் இப்படி இணக்கமா வாழ ஆரம்பிச்சாங்கன்னா என்ன பண்ணுவ நீ? பெரியார் சக்கரத்துக்கெல்லாம் பேசுறீங்க. பெரியார் சக்கரத்து இதுதாங்க அடிப்படையான ஒரு இது. இந்த ஆள் சொல்லிட்டாருங்கிறது இல்லை, அதுக்காக போகணும்னு நம்ம சொல்லலை. போகக்கூடாது. நீயும் போகக்கூடாது, உன் மனைவியும் போகக்கூடாது. நான் போறேன் அதனால என் பொண்டாட்டியும் போகலான்னு சொல்றதா? புரியுதா? சொல்றது புரியுதுல்ல? ரெண்டு பேருமே தவறா வாழக்கூடாதுங்கிறது ஒழுக்கத்தை பற்றி பேசுவது. நான் ஒழுங்கினோம் அதனால நீ ஒழுங்கினமா இருந்துக்கோங்கிறது உன்னோட ஒழுங்கினத்தை நீ நியாயப்படுத்துறதுக்கு பேசுறது. இந்த மாதிரியான பேச்சுக்கள்லாம் தான் ஒழுங்கினமாக இருக்கிறாங்க அப்படின்னா பேசிக்கிட்டு இருப்பாங்க. இவ்வளோதான் விஷயம். இதெல்லாம் கேவலம். நம்ம என்ன சொல்றோம்னா, பேசிக்கா தப்பு யார் செஞ்சாலும் தப்பு தான். அது பெண் செஞ்சாலும் தப்பு தான், ஆண் செஞ்சாலும் தப்பு தான். இப்போ விஜய் இந்த விஷயத்துல செய்திருப்பது பச்சை தவறு. இதை ஏற்க முடியாது. இதை நார்மலைஸ் பண்ண நம்ம விடக்கூடாது. தமிழக மக்கள் விடவே கூடாது. தப்புனா தப்பு. அது என்னையா நீங்க வந்து ஆம்பளை வந்து இப்போ இதே வந்து ஒரு பெண் பண்றாங்கன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? என்ன வார்த்தை சொல்லி திட்டுவீங்க? எல்லாருக்கும் தெரியும் என்ன வார்த்தை சொல்லி திட்டுவோம்னு. அப்ப அது ஏன் ஆண்களுக்கு பொருந்தல? இதுதாங்க ஆணாதிக்க புத்தி. இதுதான் ஆணாதிக்க புத்தி. இதை தான் நம்ம சொல்றோம். திரும்ப ஒரு உண்மையான பெண்ணியவாதின்னு என்ன பண்ணுவான்? சரி, ஏதோ ஒரு பிறழ்வுல, ஏதோ ஒரு இதுல, ஒரு சந்தர்ப்ப சூழல்ல ஏதோ ஒரு தவறான ஒரு முடிவு எடுத்துட்ட, உன்னுடைய என்ன சொல்றது, உன்னுடைய தவறான சிந்தனைக்கு ஒரு இதாயிடுச்சு. நீ என்ன பண்ணணும்? மனைவி கிட்ட பேசி இந்த தவறுக்கு வருந்தி ஒரு முடிவுக்கு கொண்டு வந்திருக்கணும்ல. இல்ல நீ இது வந்து ஏதோ தப்பாவே போயிருச்சு அப்படின்னா அவங்க கேட்கறது என்ன? மியூச்சுவல் டிவோர்ஸ். அவ்வளோதானே. அதுக்கே வீட்டில் வாழ விடுங்க. அது இப்போ மியூச்சுவல் டிவோர்ஸ் கேட்குறாங்க. மியூச்சுவல் டிவோர்ஸ் கொடுத்துட்டு போக வேண்டியதானே? குடும்பம் பிரிஞ்சிடும். குடும்பம் பிரிஞ்சா ஓமானம் போயிடும்.
உன் மேலே தவறுன்னு வெளியில் வந்துடும். அதுக்காக என்ன, நீங்கள் இப்படி வேணாலும் வாழ்வீங்க, அதை அவங்க பொறுத்துக்கிட்டு இருக்கணுமா? இவ்வளோதான் கேள்வி. நீங்கள் எப்படி வேணாலும் வாழலாம், ஒரு மனைவி வந்து பொறுத்துக்கிட்டு இருக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா? இது இல்லைங்க, எவனோ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லாதவனே வந்து ஒரு 3 பொண்டாட்டி வச்சுக்கிறப்போ அண்ணாக்கு வந்து எவ்வளோ பேர் வருவாங்க இல்லையா? ஏங்க தயவு செஞ்சு நீங்கள் வந்து அந்த டெவில்ஸ் அட்வொகேட்டுங்கிறதெல்லாம் இது எடுக்காதீங்க, எனக்கே கடுப்பாகுது. உண்மையிலே வந்துங்க இந்த மாதிரியான எப்படி இந்த மாதிரி உளவியல் இருக்காங்கன்னே தெரியல. உங்கள் குடும்பத்தில் யோசிச்சு பாருங்கள், உங்கள் அப்பா அம்மாவை யோசிச்சு பாருங்கள். இந்த மாதிரி பேசுகிறாங்கல்ல, உங்கள் அப்பா அம்மாவை யோசி. இதே மாதிரி உங்கள் அப்பா பண்ணா, இதே மாதிரி உங்கள் அம்மா பண்ணா என்னடா பண்ணுவீங்க? சரி, ஒரு ஆணா இங்கே உட்காந்து கொந்தளிச்சுட்டு இருக்கீங்க. மகளிர் தின விழாவில் பார்த்தா வந்து இதை வந்து அந்த அந்த இது மாதிரி மாத்திரமா ப்ரீச் பண்ண மாத்திரமா காடு இது மாதிரி ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லா பெண்கள்லாம் வந்து ஒரு புது கலாச்சாரம் ஆயிடுச்சு. பெண்கள் மேலே ஏதாவது ஒரு அவதூறு வந்துருச்சு, இல்லை பெண்கள் விஷயத்தில் அவங்க பேர் கெட்டுருச்சு அப்படின்னா உடனே பெண்களை சுற்றி உட்கார வச்சுக்கிறது, பெண்களை சுற்றி வந்து கூட்டம் நடத்துறது, இதுவே ஒரு பொழப்பு. அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் மகளிர் மாநாடு. உமன்ஸ் டே வருது, அதுக்கு நாங்கள் என்ன உமன்ஸ் டே வருது, அதுக்கு முன்னாடி நீங்கள் ஏன் வரணும் 2 பேர் இப்படி? அப்போ இந்த சர்ச்சைகளோட சர்ச்சையாக இதை வந்து பேசி முடிக்கிறது. அதில் இந்த மேடையில் ஏறி அது என்னது, அது வேற வருத்தம், எனக்கு வருத்தம் இல்லை அப்படிங்கிறதான் சொன்னார். அது நிறைய பேர் ஒருத்தர்லன்னு எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அது கேட்டிங்களா? அதை எங்க வருத்தம் இல்லைன்னு நாங்கள் சொல்கிற மாதிரி அப்படியா? என் காதில் வந்து வருத்தம் இல்லை, அவ்வளோ ஒன்றும் வருத்தம்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்ன மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே, அது வருத்தம் இல்லைன்னு சொன்னாரோ ஒர்த்துலன்னு சொன்னாரோ, ரெண்டுக்கும் மீனிங் என்ன? சரி, வருத்தம் இல்லைன்னு சொன்னாலும் தப்பு தானே? அதுதான், ரெண்டுக்குமே மீனிங் தவறு தான். நீங்கள் வந்து ஒர்த்துலன்னு சொல்கிறீங்க, இல்லை சிலர் வந்து இல்லைங்க அவர் வருத்தம் இல்லைன்னு தான் சொன்னார். அது எப்படிங்க கட்டின பொண்டாட்டி பிரிஞ்சு போகிறதுல ஒருத்தருக்கு வருத்தம் இல்லாமல் போகும்? அதுவும் எத்தனை வருஷங்க? 27 வருஷம். அது என்ன தெரியல, விஜய்க்கு 27ஓட ரொம்ப ஒரு கனெக்ஷன் ஓடிக்கிட்டே இருக்குல்ல. எல்லாமே 27லேயே நடக்குது. கல்யாணமும் 27 வருஷம், அந்த கரூர் சம்பவம் 27, அப்புறம் கட்சி தொடங்கினது என்ன, ஏதாவது ஒரு ஸ்கிரிப்டா? இன்னும் புரியல, ஸ்கிரிப்ட் மாதிரி இருக்குது. சரி விடுங்க, அதை நம்ம சொன்னோம்னா ஓஜி பாரிசலன்றுவாங்க. சரி விடுங்க. ஸோ ஏதோ ஒன்று ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். பட் எல்லாமே கரெக்டாக அந்த நியூமராலஜியில் பொருந்தி வருதுங்கிறது தான் நம்ம ஒரு கேள்வியாக இருக்குது. சரி ஓகே, 27 வருஷம் வாழ்கிறீங்க ஒன்றா, குழந்தை இருக்குது, 2 குழந்தைன்னு சொல்ல முடியாது. இப்போ அவங்களுக்கு வந்து கல்யாண வயசில் ஒருத்தர் டேரக்டர் ஆகிற வயசு ஆயிடுச்சு, அவங்க வந்து இன்னொரு 5 வருஷம் 6 வருஷத்தில் கல்யாணம் பண்ணுற வயசு தாராளமாக வந்துடுவாங்க. அப்போ அந்த அளவுக்கு பெரியவங்க. அதில் வேற அவங்க பொண்ணுக்கு வந்து கான்வெகேஷன் நடந்திருக்கு போல. கான்வெகேஷனுக்கு அவங்க அண்ணன் மட்டும்தான் போயிருக்காப்புல. எந்த ஒரு பொண்ணாக இருந்தாலும் ஒரு கான்வெகேஷனில் அப்பா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம்லாம் இருக்கும்ல. அவங்க அண்ணன் போயிருக்காரு. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு குடும்பத்தை கவனிச்சுக்க முடியாமல் இருக்க ஒருத்தர் குடும்பத்தை குடும்பம்னா எத்தனை பேருங்க? மிஞ்சி போனா 4-5 பேருங்க. இந்த 4-5 பேரை மேனேஜ் பண்ண முடியாத ஒரு 4-5 பேர்னா நான் என்ன சொல்ல வரேன்னா, அப்பா அம்மா. ஏன்னா நீங்களே 4-5ங்கிறீங்க, நான் 3 தானே சொன்னேன், நீங்க கோபப்படுறீங்க. எனக்கு சொல்றேங்க, சில பேரை வந்து விளக்கம் கொடுப்பாங்கல்ல, அதுக்காக சொல்றேன். 3 பேருக்கு ஒத்துக்கிட்டேன், நீங்க 4-5 பேருங்கிறீங்க. 4-5 பேர்னா அப்பா அம்மா குழந்தை இதுன்னா நான் ஒரு 5-6 பேர் இருப்பாங்க மிஞ்சி போனா ஒரு குடும்பத்துல. அந்த 5-6 பேரை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியல. அந்த 5-6 பேரை வந்து நமக்காக, இத்தனைக்கும் வந்து அவங்கள ரத்த சொந்தங்கள், அவங்களாம் நம்ம கூட வாழ்றவங்க, அவங்க நமக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நமக்காக இருக்கிற கூடியவங்களா தான் இருப்பாங்க. இப்போ உங்க அம்மா உங்களுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவாங்க, எங்க அம்மா எனக்கு தானே சப்போர்ட் பண்ணுவாங்க, எங்க அப்பா எனக்கு தானே சப்போர்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நார்மலைஸ்டான ஒரு விஷயம். இதுலயே நீங்க வந்து இவ்வளவு கோட்டை விடுறீங்க. ஒரு குடும்பத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கே உங்களால கோட்டைன்னா, இங்க தமிழ்நாட்டு அரசியல்ங்கிறது என்னன்னு தெரியுமா? எத்தனை சாதின்னு தெரியுமா? எத்தனை சாதி பயலுக இருக்காங்க, அவங்களுக்குள்ள அப்பப்ப வெட்டிக்குவாங்க, குத்திக்குவாங்க, கொலை பண்ணிக்குவாங்க. எப்படி ஹேண்டில் பண்ண முடியும்? சரி, அதுக்கான அந்த ஒரு தார்மீக, நீங்க சொல்றீங்களே தமிழ்நாட்டை நான் வந்து இன்னொன்னு, அரசியல் வேற பர்சனல் லைஃப் வேற, அரசியல் வேற பர்சனல் லைஃப் வேற அப்படின்னா, இது யார் உங்களுக்கு சொன்னா முதல்ல அரசியல் வேற பர்சனல் லைஃப் வேறன்னு? இப்போ நான் ஒன்று கேட்குறேன், ஒரு பேசிக்கான ஒரு கொஸ்டின் கேட்குறேன். ஒரு டாக்டர் இருக்காரு, அவருடைய வாழ்க்கை அது அவரோட பர்சனல் லைஃப், அவருடைய ப்ரொஃபஷன் வந்து அவருடைய ப்ரொஃபஷனல் லைஃப், கரெக்டா? இப்போ இந்த டாக்டர் ஒரு உமனைசர், நோன் உமனைசர். அந்த டாக்டர் உங்க மனைவியோ உங்க தங்கச்சியோ உங்க அம்மாவையோ அந்த டாக்டர் கிட்ட ப்ரொஃபஷனலா ஹெல்த் செக்அப் அனுப்புவியா? ஆண்கள் மட்டுமே அப்படின்னு போர்டு போட்டு அவர் டாக்டர் தொழிலும் பண்ண வேண்டாம், உமனைசராகவே இருக்க வேண்டியதுதான். இல்லைங்க, பெண்கள் அவர்கிட்ட நம்பி வர முடியாதுங்கிறத இப்போ ஒரு மாதிரி புரிஞ்சு பெண்களை அனுப்ப முடியுமா? ஏங்க அவர் பர்சனல் லைஃப்ல அவர் அப்படி இப்படி தாங்க இருப்பாரு. அவர் மிட் நைட் டாக்டருங்க அவரு பர்சனல் லைஃப்ல. இப்போ பொது வாழ்க்கையில் வந்து அவர் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனல் லைஃப்ல நீங்கள் பார்க்கணும். என்ன அவர் கரெக்டாக எத்தனை நோயை குணப்படுத்துறாரு சொல்ல முடியுமா? ஒரு டாக்டரு தன்னோட தன்மைக்கு மாறி இருக்கிறாரு அப்படின்னா நீ என்ன சொல்லுவ? இப்போ ஒருத்தன் குடிக்கிறது என்ன சொல்லுவீங்க?
கெட்ட பழக்கம் தான். கெட்ட பழக்கம். அர்ஜுன் ரெட்டி படத்தில் அவன் குடிச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு டாக்டராக தான் காட்டுவாங்க. ப்ரொஃபஷனல் லைஃப்பில் அவன் வந்து ஒரு நல்ல டாக்டர். ஆனால் அவனுடைய பர்சனல் லைஃப்லாம் அவன் என்ன, குடிக்காரன், உமனைசர். கரெக்டாக ட்ரக்ஸ் வேறு எடுத்துப்பான். ட்ரக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருப்பான். என்ன ஆகும் படத்தில்? எதனால் வந்து மெடிக்கல் கவுன்சிலில் வந்து ஒதுக்குறாங்க இந்த மாதிரி ஆளுகளை? அவங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாதுன்னு ஏன் அனுப்பி விட்றாங்க? ஏன்? பர்சனல் வேற ப்ரொஃபஷனல் வேறன்னு இல்லவே இல்லை. இதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இதை தமிழக மக்கள் முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஒரு அடிப்படையே ஃப்ளாவான கேரக்டரான ஒரு ஆளை தலைவராக கொண்டு வந்து நீங்கள் உட்கார வச்சிங்கன்னா அவங்க ஒரு ஃப்ளாவான அரசாங்கத்தை தான் நடத்துவாங்க. ஃப்ளானா ஒரு குற்றம் உள்ள நபர்களை நீங்கள் தலைவராக ஆக்கினால் அவர்கள் குற்றத்தோடு தான் அரசு செய்வார்கள். இப்போ நான் வந்து காமராஜர் ஒன்று சொல்லியிருக்காரு, நான் அதையும் சொல்லிடுறேன். இந்த நடிகனை வந்து கொண்டு வந்து நாடாளு விட்டா அவன் தோழியை கூட்டு வருவான். அவர் வேற ஒரு வார்த்தை, சரி ஓகே, தோழின்னு அவங்க சொல்லலையே, கூட்டு வருவான் சொன்னாங்க காமராஜர். வேற ஒரு வார்த்தை, சரி விடுங்க, வந்து கூட்டிட்டு வந்துருவான் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். அதுதானே நடந்துட்டு இருக்கு காலங்காலமா. சொல்றாங்கல்ல அவங்களாம் ஒன்னா வாழ்றாங்கங்கிறாங்கல்ல, அவங்க இப்படிலாம் ஒன்னா வாழ்றதுனால தான் இவ்வளோ வளங்களை கொள்ளையடிக்கிறாங்க, இவ்வளோ திருட்டுத்தனம் பண்றாங்க, குடும்பத்தை நல்லா பார்த்துக்கிறாங்க அப்படின்ல. உண்மையாகவே குடும்பத்தை நன்றாக பார்த்து கொண்டு தன் மக்களுக்கும் தன் மண்ணுக்கும் உண்மையாக இருக்கக்கூடிய தலைவன் தன் குடும்பத்தையே அந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் பலி கொடுக்க கூட தயாரா இருப்பான். அத்தகைய தலைவரை பார்த்து வந்த நாம், அவ்வாறு சொல்லிக்கொள்ளக்கூடிய நாம், குடும்பமா இருந்தாங்கலாம் சொல்லக்கூடாது. கேவலம். இவ்வளவுதான் நான் சொல்றேன், கேவலம். சரிங்க, ஊழலுக்கு எதிராக நான் பேசுறேன். புதுசா நான் ஒரு மாற்றம் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். சரியா? நான் குடும்பத்திலேயே ஊழல் பண்ணிருக்கீங்க, குடும்பத்திலேயே கட்டின பொண்டாட்டிக்கு உண்மையா இல்லாம ஒரு ஊழல் பண்ணிருக்கீங்க, நீ எப்படி ஊழலை மாத்தி கிழிப்ப? அடுத்து பிரிட்ஜ் கட்டும் போது காசு அடிச்சாதாங்க ஊழல். குடும்பத்துல பண்ணா எப்படிங்க ஊழல்? அது வேற, இது வேறங்க. குடும்ப வாழ்க்கை இப்படி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஒருத்தர் வந்து இருங்க, எனக்கு நான் சொல்றேன், ஒரு பேச்சுலர் ரைட்டர், பிரிட்ஜ் கட்டும் போது காசு அடிச்சாதான் ஊழல்னா, இங்க உனக்கு ஒரு வீடு இருக்கும்போது சின்ன வீடு வச்சினாலும் அது ஒரு ஊழல் புத்தி தான். புரியுதா? புரியுதா உங்களுக்கு சொல்றது? ஒரு வீடு கட்டும்போது இன்னொரு சின்ன வீடு நீ கட்டியிருக்க அப்படின்னா அதுவும் ஒரு ஊழல் தான். அடுத்து இல்லைங்க, அப்பேற்பட்ட ஒருத்தர் குடும்பம் இல்லை, உச்சத்தில் இருக்கிறேன், நான் என்னோட கேரியரையும் விட்டுட்டேன், நான் மக்களுக்காக வரேன்னு சொல்லிட்டு தன்னோட முகத்தை பயன்படுத்தி முழு வாழ்க்கையை மக்களுக்காக டெடிகேட் பண்ணி தன்னோட தம்பி தங்கச்சிகளுக்காக முழு வாழ்க்கையை மக்களுக்காக டெடிகேட் பண்ணக்கூடிய ஒருத்தருக்கு எதுக்கு கல்யாணத்துக்கு கூட்டிட்டு வரணுமா? இதுக்கு பதில் சொல்லுங்க. முழு வாழ்க்கை டெடிகேட் பண்ற உங்களுக்கு அந்த கல்யாணத்துக்கு கூட்டிட்டு வரணுமா? அதுவும் மேட்சிங் ட்ரெஸ்ல தான் வரணுமா? சொல்லுங்க. நீங்க எப்படி போனாலும் தப்பு தான். தப்பை முட்டு கொடுத்துலாம் நிப்பாட்ட முடியாது. இது தவறு, இது கேவலம், இது அருவருக்கத்தக்க செயல். ஒரு நல்ல குடும்ப தலைவனும் ஒரு நல்ல தமிழ் மகனும் இதை செய்ய மாட்டான், செய்யக்கூடாது, செய்பவனையும் தட்டி கேட்பான். இவ்வளவுதான் விஷயம். கேவலத்தை வந்துட்டு உட்காந்துக்கிட்டு செஞ்சுக்கிட்டு நாங்க வந்து ஆட்சி மாற்றம் வரும், அமைப்பு மாற்றம் வரும்லாம் பேசக்கூடாது. கேவலம் இதெல்லாம். இந்த கேவலத்தை முட்டு கொடுக்காதீங்க தயவு செஞ்சு. தப்புனா தப்புன்னு சொல்ல பழங்க. இது சொல்லாம இவர் நமக்கு வேண்டப்பட்டவர், இவருக்கு நமக்கு ரொம்ப பிடிச்சவர், இவர் நல்லா நடிப்பாரு, இவர் நல்லா டான்ஸ் ஆடுவாரு அப்படின்னா அவர் டான்ஸ் ஆடிட்டு போயிடுவாரு தமிழ்நாட்டை வச்சுக்கிட்டு. அழகிய தமிழ் மகன் படம் வேற வச்சிருக்காரு. அவர் நடிக்கட்டுங்க, நடிச்சுக்கிட்டே இருக்க வேணாம் தான் சொல்றேன். இவ்வளவுதான் சொல்றேன். பேசிக்கா என்னன்னா இவர் செய்தது கேவலம். முதல்ல வந்து அவங்க மனைவி இந்த அளவுக்கு துன்பப்பட்டு இவ்வளோ ஒரு பிரச்சனைக்குள்ள அந்த வந்து ஒரு அந்த விவாகரத்து பெட்டிஷன் இதெல்லாம் வருது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவரோட குடும்பம் வந்து ஒரு உண்மையிலே ஒரு பிரச்சனைக்குள்ளே இருக்குது. எனக்கு தெரிஞ்ச அவங்க பசங்களும் அவங்க பொண்ணுகளும் பேசிக்கிறதுல இதெல்லாம் நமக்கு தெரியாது. பட் வெளியில் பேசப்படுற தகவல் அதுதான். நமக்கு வந்து பர்சனலாக தெரியாது. யாரும் வந்து அவங்க பையனோ அவங்க பொண்ணோ நம்மகிட்ட சொல்லலை. ஆனால் அந்த சந்திப்புகள், அவங்களுடைய நடவடிக்கைகள் அதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது ஓரளவுக்கு நம்மளால் யூகித்துக்கொள்ள முடிகிறது. அப்போ அந்த அளவுக்கு ஒரு குடும்பத்துக்குள்ளே ஒரு சிக்கல் இருக்குது அப்படின்னா அந்த சிக்கலை நீங்கள் முதல்ல சரி செய்யணும். சரி, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது, அவங்க மனைவி இந்த அளவுக்கு வேதனைப்பட்டு ஒரு பெட்டிஷன் போட்டிருக்காங்க, விவாகரத்து வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் அந்த வழக்கு விசாரணையில் இருக்குல்ல, அந்த வழக்கு முடியணும்ல, அது வரைக்கும் ஆச்சும் ஒரு உங்களால் வந்து ஒரு இதை ஹேண்டில் பண்ண முடியுதா? அந்த பெண், அந்த ஆக்ட்ரஸ் வந்து ஃபோட்டோ போட்டதுக்கே மனவேதனை அடையக்கூடிய ஒரு மனைவி இருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் கூட கூட்டிகிட்டு அலைஞ்சிங்கன்னா உங்கள் மனைவியோட வேதனை எந்த அளவுக்கு இருக்கும்? நான் என்ன கேட்குறேன், அவ்வளோ குரோதமான ஒரு சிந்தனை கொண்டு நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இது எப்படி ஏற்றுக்க முடியும்? இப்போ சிலர் கேட்குறாங்க, ஏங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சங்கீதா அவங்க வந்து பழி வாங்குறாங்கங்க,
ஆமா, கரெக்டான டைம்ல இந்த மாதிரி வரும். ஆமாங்க, அதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனா ஒரு பெண்ணால் வேற என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? அது கூட செய்யக்கூடாதா ஒரு பொண்ணு? நீ என்ன வேணாலும் பண்ணுவ, ஒரு பொண்ணு இது கூட செய்யக்கூடாதா? ஒரு உச்சத்துல இவ்வளவு புகழ் பெற்று இருக்க, எல்லாரோட செல்வாக்கும் பெற்று இருக்க நடிகருக்கு எதிராக இந்த மாதிரி டைம்ல தான் செய்ய முடியும். அதுதான் அவங்களால முடிஞ்ச ஒரு மேக்ஸிமம் அவங்களால நீ அவங்க லைஃபையே உடச்சு விட்டுப்புட்டு இனிமேல் அவங்களுக்கு அந்த இளமை திரும்ப வருமா? அவங்களுக்கு அந்த நம்பிக்கை வருமா? அந்த கௌரவம் வருமா? போனது இத்தனை ஆண்டுகளமா அவங்க யாரு? இத்தனை ஆண்டுகளமா அவங்க யாருங்க? உங்களோட திருமதி விஜய் அவரோட மனைவி. இப்ப அவங்க யாரு? அவங்களோட அடையாளத்தையே அழிச்சு விட்டு உட்காந்துருக்கீங்களே. இது எவ்வளவு பெரிய ஒரு ரொம்ப ஒரு அது ஒரு பெண்ணாக இருந்து யோசிச்சு பாருங்க. ஒரு பெண்ணுடைய உளவியல் இருந்து யோசிச்சு பாருங்க. உங்களோட ஒட்டுமொத்த ஐடென்டிட்டி ஸ்கிராப் பண்ணி எடுத்து தூக்கி போடுறாங்கங்க. இது சாதாரணம் இல்லைங்க. அந்த ஐடென்டிட்டி வந்து சும்மா என்னங்க ஒரு கழுத்துல தாலி கட்டிட்டாரு அதோட இல்ல, லேபர் பெயின் என்ன, குழந்தை பிறப்பு, உங்களுடைய ரத்தம் வயிற்றுல கருவா சுமந்து, அந்த கருவை சுமந்து இத்தனை ஆண்டு காலம் அந்த கருவை வளர்த்து எத்தனை மெமரிஸ் இருக்கும்? எத்தனை மெமரிஸ் இருக்கும்? எத்தனை முறை அந்த குழந்தைகளுக்கு பால் கொடுத்துருப்பாங்க? எத்தனை முறை அந்த குழந்தைகளுக்கு காய்ச்சல் வரும்போது துருத்துருச்சு போயிருப்பாங்க? யோசிச்சு பாருங்க. ஒரு பொண்ணு ஒரு பையன் சாதாரண விஷயம் இல்லைங்க. ஒரு இன்னும் குழந்தைய பெற்றுட்டு அப்படியே விட்டுட்டு போயிடுறதா? சில உயிரினங்கள் இருக்கு. சில உயிரினங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாம்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முட்டை போடும், முட்டை போட்டு போயிடும், குட்டி பொழைச்சா பொழைக்கணும், பொழைக்காட்டி போட்டும் போயிடும். அந்த பாசமே இருக்காது. ஆனால் மனுஷன் அப்படி கிடையாது. மனிதன் அவ்வாறு கிடையாது. மனிதனா நடந்து கொள்ளுங்க தான் நான் சொல்றோம். பாம்பா இருக்காதீங்க. பெத்தோம் முட்டையை போட்டோம் போயிட்டோம் இருக்காதீங்க. எப்படி ஒரு மனிதன் ஒரு குழந்தைய வளர்க்கணும், எப்படி ஒரு மனிதன் அந்த குழந்தைகளுக்கு உண்மையாகவும் உதாரணமாகவும் இருக்கணும், இதுலயே நீங்க இல்லையே. எப்படி நீங்க இந்த நாட்டை ஆளக்கூடிய தலைவனாக இருப்பீங்க? இதுதான் கேள்வி. சரி, இப்போ ஏற்பட்ட ஒருத்தர் வந்து என்னைக்குமே வேற வழி இல்லை. நம்ம நாளைக்கு எதாவது நல்லது செஞ்சாலும் இதெல்லாம் கணக்குல வச்சு நம்ம எடுத்து தானே ஆகணும். நல்லது செய்ய மாட்டாங்க. இவ்வளவுதான் விஷயம். இந்த கேரக்டர்ஸ் நல்லது செய்யாது, அவ்வளவுதான் விஷயம். இப்போ இந்த மகளிர் மாநாடுங்கிறது என்ன? மகளிர்களுக்கு வந்து பெருமைப்படுத்துறது. அதுல இந்த திட்டங்கள்லாம் நீங்க வெளியிட்டிருக்கீங்க. சிங்கப்பெண் திட்டம், அன்னபூர்ணா அகல் விளக்குகள், அன்னபூர்ணி எல்லாமே இருக்கு. என்னமோ பிக் சிக்ஸோ சேவ் சிக்ஸா, என்னது 6 பேக் இல்ல, அதாவது சிலிண்டர் பேபிஸ் இல்லைங்க, அது குழந்தைகளுக்கு வந்து கொடுக்கறது ஒண்ணு. அப்புறம் வந்து இந்த 6 சிலிண்டர் கொடுக்கறதுக்கு 6 பேக் திட்டமே என்னமோ விட்டுருந்தாரு. சேவர் 6ஓ பிக் சேவர் 6ஓ என்னமோ. என்னங்க பிக் பில்லியன் சேல் மாதிரி ஏதோ சொல்லிட்டு இருக்கீங்க? அப்படிதாங்க பேர் வச்சிருக்காங்க. நானும் சொல்றேன், அப்படிதான் ஏதோ பேர் வச்சாங்க. தளபதி தலைவலி தைலம் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி வந்து திட்டங்கள்லாம். சரி, ஓகே. இது வந்து திராவிட அரசியல் கட்சிகள் தொடர்ச்சியாக கொடுக்குற அதே மாதிரியான திட்டங்கள் தான். அவங்க 2000, அவங்க 5000, 1000 அப்படின்னா இவர் 2500 கொடுக்குறேங்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து கல்வி இதெல்லாம் நான் அது பண்ணுவேன், இதை பண்ணுவேன், இப்படி பண்ணுவேன். சரி, இதெல்லாம் திட்டம், இதெல்லாம் நீங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வரும்போது நீங்கள் செய்கிறேன் அப்படின்லாம் சொல்கிறீங்க. இது போக நீங்கள் அதில் அந்த இதை ஆக்சுவலாக என்னென்னா, பெண்களை நான் எந்த அளவுக்கு மதிக்கிறேன், பெண்களுடைய சாதனைகளை நான் எந்த அளவுக்கு மதிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி காட்டிக்கொள்வதற்கு தானே அந்த மகளிருக்கான ஒரு இது. அங்கே வந்த பெண்கள்கிட்டயே தயவு செஞ்சு உங்கள் மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள். அங்கே வந்த பெண்கள், உங்கள் கணவர் வேற ஒருவரோடு இருந்துவிட்டு உங்களை வேதனைப்படுத்தி கொண்டு அந்த பெண்ணோடு நகர்வலம் ஊர்வலம் வந்து கொண்டிருந்தால் உங்களுடைய கோபம் எப்படி இருக்கும்? ஆனால் அந்த கோபம் உங்களுக்கு எல்லாரும் வேணும்னா எல்லாருமே சந்தர்ப்பதையாக மாறிட்டீங்களா? விஜய கூட இருந்தோம்னா ஏதோ வந்துட்டு எம்எல்ஏ சீட்டு கிடச்சிடும், நாளைக்கு நம்மளும் கொஞ்சம் கல்லா பார்க்கலாம். எவ்வளோ கரப்டட் கேரக்டர்ஸ் பெண்களாக இருக்கட்டும். கரப்டட் இல்லையாது, கரப்ஷன் இல்லையாது. உனக்கு வந்தால் இது ஓகேவா? முதல்ல இதை கிளியர் பண்ணியிருக்கணும் நீங்கள். இதில் வேற ஒரு மேடையில் அந்த ஒரு பெண்மணி வந்து பெண்களை மரியாதை இல்லாமல், அவரோட உணர்வுகளுக்கு மதிப்பளிக்காமல் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அது எதோ விஜய் திட்ட மாதிரியே இருக்குது. அப்படியே இருக்குது. அவங்க யாரை நினச்சி பேசுனாங்கன்னு தெரியல, ஆனால் விஜய் நினச்சி பேசுகிற மாதிரியே தான் இருந்துச்சு. ஒரு பெண்மணி மட்டும் பேசுனாங்க. என்னன்னு எனக்கு புரியலைங்க. எப்படி இதை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க? ரெண்டாவது அவர் சொல்கிறாப்புல மேடையில் ஏறிக்கிட்டு வந்துட்டு அது என்னோட பர்சனல் நினச்சிட்டு நீங்கள் வந்து எல்லோரும் வருத்தப்படுறது எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது, அவ்வளோலாம் வருத்தப்படுற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. அது வந்து அவ்வளோ வருத்தம்லாம் எனக்கு இல்லைன்னாரா, அவ்வளோ ஒர்த்தெல்லாம் இல்லை அப்படின்னாராங்கிறது அது கொஞ்சம் அந்த ஆடியோ சரியாக கேட்கல. அது எப்படி இருந்தாலும் அதை சொல்லி முடிச்சிட்டாப்புல
அங்கே எதிர்த்தாப்புல இந்த கூட்டத்தை பார்த்தீங்களா? உங்களை தாம்மா ஒருத்தலைங்கிறாப்புல. 9 மாதம் நீ கருவெடுத்து பெற்றாலும், குழந்தை பெற்று நீ பால் கொடுத்து வளர்த்தாலும், அந்த குழந்தை ஒவ்வொரு நொடியும் சாதாரண விஷயம் இல்லை. குழந்தைய வளர்க்குறதுலாம் குழந்தைய வளர்க்குற தாய்களுக்கு தெரியும். கொஞ்ச நேரம் சும்மா விட்டு போங்க. அது 108 வழிகளில் இறப்பது எப்படிங்கிறது அத்தனை வேலையும் அந்த குழந்தைங்க பண்ணிட்டு இருக்கோம். ரிஸ்க். தலைகளை உழுக பார்க்கும், கவுந்தடிக்க பார்க்கும், எதையாவது கருமத்தை எடுத்து வாய்க்குள்ள சொருகும், சின்ன உருண்டை எடுத்து வாய்க்குள்ள போட்டு போயிடும். அவ்வளோ பிரச்சனை பண்ணும். குழந்தை வளர்க்கலாம் சாதாரண விஷயம் இல்லை. அப்போ தூங்காமல் கொல்லாமல் ஒரு குழந்தை எவ்வளோ வருஷம் வளரும்? எனக்கு தெரிஞ்சு 3-4 வயசு வளர்கிற வரைக்கும் தூக்கம் இருக்காதுங்க பெற்றோர்களுக்கு. பெற்றோர்களுக்கு தூக்கம் இருக்காது. ஒரு குழந்தைய நம்ம பக்கத்தில் போட்டுருக்கோம்னா கொஞ்சம் சாஞ்சி அது மேலே படுத்துட்டோம்னா குழந்தை அவுட்டு. என்னங்க இருக்கு, நடந்திருக்கு. ஒவ்வொரு நொடியும் ஒரு செகண்ட் ஒரு தாய்கிட்ட இருந்து ஒரு குழந்தை இப்படி தூக்குங்க. தூங்கிட்டு இருக்க தாய்கிட்ட இருந்து குழந்தை இப்படி கொஞ்சம் இழுத்து பாருங்க, டக்குன்னு தாய்க்கு முடி போகிறோம். இப்போ நீங்கள் தூங்கிட்டு இருக்கீங்க, உங்களை அடிச்சு எழுப்புங்க. தூங்கிட்டு இருக்கும்போது 4 அப்புனா கூட என்ன கொசு கடிக்குது அப்படின்னு போயிடுவீங்க. ஆம்பளைக்கு அதுதான். பெண்கள் அப்படி இல்லை. எல்லாத்தையும் அவர் ஒருத்தலேன்னு இருக்கிறாப்புல, அவருக்கு வருத்தம் இல்லைங்கிறாப்புல. எப்படின்னா லேடிஸ் காலேஜ்குள்ள அந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் போடுறாங்க, கத்துற மாதிரியே நீங்க எத்தனை குழந்தை வேணாலும் பெற்றுக்கோங்க. சரி, ஆண்களுக்கு ஏதாவது மாறுதா? ஏதாவது உடம்பு மாறுதா? பெண்களுக்கு அவங்களுடைய உடம்பு எந்த அளவுக்கு மாறுது? ஒரு குழந்தைய பெக்கிற வரைக்கும் அவங்க வந்து அல்ட்ரா மாடலாக சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் எத்தனை பேர், எத்தனை நடிகைகள் நீங்கள் பார்த்துருக்கீங்க? என்னங்க இவங்களா இப்படி மாறிட்டாங்க? ஏன்னா குழந்தை பெற்றிருப்பாங்க, அவங்கள போய் பாடி ஷேம் பண்ணுறது. சிலர் வந்து அந்த குழந்தைய அவங்களே பெற்றுக்காம வாடகை தாய் மூலியமாக பெற்றுக்கிட்டு இருப்பாங்க. அதையும் நம்ம கண்டிச்சு பேசியிருக்கிறோம். புரியுதா? அதுவும் தப்பு தான். அது பெண்மைக்கு அது ஒரு இது. ஆனால் ஒரு தன்னோட உடம்பை உருக்கி அந்த உயிரை உருவாக்கி இவருக்காக அந்த குழந்தைகளை எடுத்து கொடுத்து, உங்களோட யாரோட வம்சம்? இவரோட வம்சத்திற்கு அந்த அந்த குழந்தைகளை எடுத்து கொடுக்குற ஒரு பெண்ணை உங்களுக்கு அவங்களுக்கும் பிரச்சனை வந்துருச்சு, சண்டை வந்துருச்சு. ஓகே, மாண்போடு நடந்துக்கணும், மாண்பு இருக்கணும். என்ன சொல்லியிருக்கணும்? இதே ஒரு இது என்ன சொல்லியிருந்தா சரியா இருக்கும் தெரியுமா? முதல்ல இந்த கூட்டத்துக்கு இந்த மாதிரி ஒரு 100 கூட்டிகிட்டு வந்திருக்கக்கூடாது. இந்த கூட்டம் இல்லை, கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த கல்யாணத்துக்கு ஒருத்தையை கூட்டிகிட்டு வந்திருக்கக்கூடாது. கூப்பிட்டுருக்காங்களா, பத்திரிக்கை வச்சுருக்காங்களா, நீங்கள் வந்து தனியாக அட்டன் பண்ணிட்டு போயிருக்கணும். அவங்களுக்கும் பத்திரிக்கை வச்சுருக்காங்கன்னா அவங்க போய் தனியாக அட்டன் பண்ணிட்டு வந்துருக்கணும். பிரச்சனை இல்லை. அடுத்து என்ன பண்ணியிருக்கணும்? இந்த மகளிர் மாநாட்டில் வந்துட்டு என்னுடைய தனிப்பட்ட குடும்ப பிரச்சனையில் வந்து நீங்களாம் வேதனையாக இருக்கீங்க, உங்களுக்கு எந்த அளவுக்கு வேதனை இருக்கோ அதே வேதனை எனக்கும் இருக்குது. ஏன்னா நானும் வந்து பெண்களை மதிக்கிறேன், பெண்களோட வலியை வந்து உணர்ந்துருக்கிறேன். எனக்கு வேண்டப்பட்ட ஒரு பெண்ணுக்கே அந்த வலி என்னால் ஏற்பட்டுருமோங்கிற கவலை எனக்கு இருக்குது. அந்த வலி அவங்களுக்கு ஏற்படாத வண்ணம் நடந்துக்கணும்னு நான் பார்க்குறேன். சீக்கிரம் பிரச்சனைகள் முடிந்த வரைக்கும் அந்த பிரச்சனையை என்னால் என்னென்ன முடியுமோ அதை செய்து அந்த பிரச்சனையை நான் முடிவுக்கு கொண்டு வருவேன். இதை மனதில் வைத்துக்கொண்டு உங்களை நீங்கள் வேதனைப்படுத்தி கொள்ளாதீர்கள்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு உண்மையான ஆண்மகன், நீங்கள் ஒரு நல்ல ஆண்மகன், நீங்கள் உண்மையிலே நல்ல தமிழ் மகன். உங்களை வாழ்த்தியிருப்போம். பரவாயில்ல, ஏதோ பிரச்சனை, அது குடும்பத்து பிரச்சனையை அவர் முடிச்சு வைக்கிறேன், அவங்களுக்குள்ள சமரசமாக நாங்கள் பேசி முடிச்சுக்கிறோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அவங்களுக்கு எந்த விதமான ஹர்ட் ஆகாமல் பண்ணுறேன் அப்படின்னா அது வேற, அதுதான் சரி. எதை எப்படி பேசணும்னு இருக்குது. இத்தனைக்கும் இவ்வளோ ஸ்கிரிப்ட், இவ்வளோ ரைட்டிங்கு, அவ்வளோ பேர் உங்களுக்கு உட்காந்து கைடன்ஸ் பண்ணுறக்கு ஆளுக, இதுவும் இருந்து இந்த மாதிரி இஷ்டத்துக்கு நீங்கள் பேசிட்டு செயல்பட்டு இருக்கீங்கன்னா உள்ளபடியே உங்ககிட்ட ஒரு குறைபாடு இருக்குது. அந்த குறைபாடு உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் எனக்கு பிரச்சனை இல்லை, அது உங்கள் குடும்பத்துக்கான தலையெழுத்து. அந்த குறைபாடோடு ஒரு தலைவர் தமிழக மண்ணில் முதலமைச்சராக அமர்ந்தால் அது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் ஒரு சாபக்கேடு. அந்த சாபக்கேடை நாங்கள் விடக்கூடாது, அவ்வளோதான் விஷயம். தமிழக மக்கள் புரிஞ்சுக்கோங்க. விஜயை நீங்கள் ஆதரிப்பது உங்களுக்கு நீங்களே வைத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சூனியம். நல்ல விஷயம். ஸோ இதுதான் நம்மளுடைய ஸ்டாண்டு. இன்னொன்று, இன்னைக்கு திமுக இருக்குது, இது இந்த விஷயத்தை ஹெவியாக பயன்படுத்தும், அதையும் மனசில் வச்சுக்கோங்க. இந்த விஷயத்தை ஹெவியாக பயன்படுத்திக்கிட்டு அவர்கள் மேலே கரை இல்லைங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. நான் தான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், அந்த தலைவர்களுடைய லட்சணம் என்ன மாதிரி நடந்து கொண்டார்கள் இதெல்லாம் நமக்கு தெரியும், தெரியாமலாம் இல்லை. தயவு செஞ்சு மறக்காதீங்க. குணத்தில் தவறான தலைவர்களை தயவு செஞ்சு ஆதரிக்காதீர்கள். இவர்கள் தவறானவர்கள்னா தவறானவர்கள் தான், இவர்கள் ஏமாத்துகிறார்கள்னா ஏமாத்துக்காரர்கள் தான். அவங்கள ஓரம் கட்டுங்க. நல்ல நேர்மையான தலைவர்கள் தானாக வருவார்கள். நீங்கள் அயோக்கியர்களையும் அருவருக்கத்தக்க செயல்களை செய்பவர்களையும் நீங்கள் தலைவர்னு தூக்கி மேலே வச்சுக்கிட்டு சப்பக்கட்டு கட்டிகிட்டு இருக்கிற வரைக்கும் நல்ல தலைவர்கள் மேலே வரவே முடியாது. எதுக்கு வரணும்? அவன் குறுக்கு சிந்தனை இருக்கிறவன், அயோக்கியன், திருட்டுத்தனம் செய்கிறவன், மக்களை ஏமாத்துறவன்,
இவங்க கூட ஒரு நேர்மையாளரெல்லாம் போட்டி போட முடியாதுங்க. மாற்றி மாற்றி பேசுகிறவன் இவங்களோட எப்படி போட்டி போட முடியும்? சொல்லொன்று செயல் ஒன்று அப்படின்னு இருந்துச்சுன்னா எப்படி இவங்களோடலாம் எப்படி நம்ம போட்டி போட முடியும்? போட்டி யாராலையும் போட முடியாது. அப்போ நேர்மையாளர்களுக்கு அங்கே செயல்பட முடியாது. ஒரு காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, கஷ்டப்பட்டு மோதி பார்த்து வெறுத்து ஓரம் போயிடுவாங்க. இதுதான் நடந்திருக்கு. வரலாறு முழுக்க நீங்கள் பாருங்கள். நேர்மையாளர்களுக்கு அரசியல் களம் என்பது இடமில்லாமல் போயிருக்கு. காரணம் என்ன? நேர்மையாளர்கள் நீங்கள் தேடுறதில்ல, ஆதரிக்கிறது இல்லை. நீங்கள் தேடணும். முதல்ல யார் நேர்மையானவன், எவன் ஒழுக்கமானவன், எவன் உண்மையானவன், எவன் தான் கொண்ட கொள்கைக்கு உண்மையாக நிற்கிறான், எவன் சொன்ன சொல் மாறாமல் நடக்கிறான், இதெல்லாம் நீங்கள் பாருங்க. அதை நீங்கள் பார்க்க தவறுறதுனால அவன் கொஞ்ச நாளைக்கு கத்தி பார்ப்பான், செயல்பட்டு பார்ப்பான், அதுக்கப்புறம் முடியலன்னு சொல்லிட்டு அவன் வேலையை பார்த்துட்டு போயிடுவான். அவன் போகிறது உங்களுக்கு நஷ்டம். தப்பான குணம் செலிப்ரேட் பண்றாங்களேங்க, நியாயப்படுத்துறாங்களே. அவர் நியாயப்படுத்துறாரோ இல்லையோ, மக்கள் சில பேர் நியாயப்படுத்துறாங்களே. அதாவது அவனுக்கு வலிச்சாதான் அந்த வலி என்னன்னு புரியும். இப்படி நியாயப்படுத்துறீல, ஆண்டவன் இன்னைக்காவது ஒரு நாள் உன் குடும்பத்தில் அந்த வலியை அவனுக்கு கொடுப்பான். அப்போ புரிஞ்சுக்கோ, ஒரு குடும்பம் உடையிறது சாதாரண வலி கிடையாது. அது அவ்வளோ வருத்தம்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அது அவ்வளோ ஒருத்தலாம் இல்லைன்னு ஒருத்தரால் சொல்லவே முடியாது. அது எந்த அளவுக்கு ஒரு ஆணையும் சரி, ஒரு பெண்ணையும் சரி, ஒரு குடும்பத்தையும் நொறுக்கும் அப்படிங்கிறது அதில் விவாகரத்து ஆனவர்களுக்கு தெரியும். அந்த விவாகரத்தால் மனம் உடைந்த பெண் குழந்தைகளுக்கு தெரியும். அந்த விவாகரத்தில் பிரிஞ்சிருக்கிறவங்களுக்கு புரியும். ஆனால் இது வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக அதை நார்மலைஸ் பண்ணுறதுங்கிறது நம்ம ஒருபோதும் ஏற்க முடியாது. ஒழுக்கமின்மையை தமிழக அரசியலில் நியாயப்படுத்தணும்னு எவன் வந்தாலும் நாங்கள் அடிப்போம். அவ்வளோதான் விஷயம். சரி, இப்போ ஒரு திருநங்கை இந்த ஸ்டேஜில் பேசியிருந்தப்போ பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நம்ம பேசியிருந்த சில விஷயத்தையும் கனெக்ட் பண்ணி ஒரு கருத்து மாதிரி உருவாக்கம் பண்ணியிருந்தாங்க. அது ஒரு அற்பத்தனமான ஒரு கம்பேரிசன். நம்ம ஒரு குறிப்பிட்ட கட்சியில் ஒரு திருநங்கை வேட்பாளரை நிப்பாட்டினாங்க. அவங்கள திருநங்கை வேட்பாளரை நிப்பாட்டினதுக்காக நம்ம எதிர்த்தோம் இல்லையே? தெளிவாக பல முறை சொல்லியாச்சு. அவங்க திருநங்கை என்பதற்காக நாம் எதிர்க்கவில்லை. அதே கட்சி அதுக்கு முன்னாடி ஒரு திருநங்கை வேட்பாளரை நிற்கும் போது நம்ம ஆதரித்தோம். இந்த பர்டிகுலர் திருநங்கை வேட்பாளருங்கிறவங்க ஒரு எல்ஜிபிடிக்யூ ட்ரஸ்ட்டில் ஒரு மெம்பராக இருக்கிறார்கள். அந்த எல்ஜிபிடிக்யூங்கிற அந்த விஷயம் என்பது தமிழ் சமூகத்துக்கு எதிரானது. அதை ஒரு தமிழ் தேசிய கருத்தியல் பேசக்கூடிய ஒரு இயக்கம் எடுத்துகிட்டு வருவதை நம்ம ஏற்க முடியாது, நம்ம எதிர்க்கிறோம்னு சொன்னோம். இப்போ இவங்க முதல்ல வேட்பாளராக நிற்கிறாங்களா என்னன்னு தெரியல. இவங்க யாரை நிப்பாட்டி கூட்டு விஜய் வச்சாருன்னு பார்த்தீங்கன்னா, கிரேஸ் பானுன்னு சொல்லக்கூடிய ஒரு கிரேஸ் பானு. அவங்க காவல்துறையில் முதலாக திருநங்கையாக வேலை செய்த. இவங்களை நம்ம எதுக்குங்க எதிர்க்க போகிறோம்? அவங்க படிச்சிருக்கிறாங்க, அவங்க படித்து முன்னேறி வந்திருக்கிறாங்க, காவல்துறையில் போய் வேலை செஞ்சாங்க. காவல்துறையில் அவங்களுக்கு சில நெருக்கடிகள் ஏற்பட்டதன் காரணமாக அதுலேருந்து வெளியில் வந்துட்டதாக எனக்கு தகவல். அது எனக்கு புக்கெல்லாம் எழுதிட்டு இருக்காங்க, அவங்க நிறைய புத்தகம் எழுதியிருக்காங்க. அவங்க திருநங்கைகளோட வாழ்க்கை மேம்படணுங்கிறதுக்காக சேவை செய்துட்டு இருக்கக்கூடிய ஒரு செயற்பாட்டாளர். சரியா? அவங்கள நம்ம எதிர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்களும் ஒரு எல்ஜிபிடிக்யூ ட்ரஸ்ட்லையோ இதுலையோ மெம்பராக இருக்கிறாங்க போகிறாங்கன்னா அதை நம்ம பேசலாம். அவங்கள நாளைக்கு அந்த கட்சி ஒரு வேட்பாளராக போடுது, அதாவது ஒரு எல்ஜிபிடிக்யூ செயல்பாட்டுக்குள்ள இருக்கிற ஒருத்தவங்கள வேட்பாளராக போடுறதுன்னா கண்டிப்பாக நம்ம எதிர்க்கிறோம். ஏன் எதிர்க்கிறோம்னா, அந்த ஐடியாலஜி நமக்கு எதிரானது. டிரான்ஸ்ஜெண்டர்ஸை நம்ம ஒருபோதும் எங்கேயும் எதிர்த்தது கிடையாது. ஆனால் நம்ம டிரான்ஸ்ஜெண்டரை எதிர்க்கிறோங்கிற மாதிரி ஒரு பச்சை போய் திரும்ப சொல்கிறாங்கன்னா இவங்ககிட்ட என்ன உண்மை இருக்குது? இல்லை பாரி, இந்த ஆட்சியிலே பார்த்தீங்கன்னா ஒரு புத்தக திருவிழாவில் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டால் ஒதுக்காம ஒரு பிரச்சனையாச்சு. ஆமாம். அவங்களுக்கு பிரச்சனை. இங்கே பாருங்க, திருநங்கைகளுக்கு நம்ம என்றைக்குமே எதிரானவர்கள் கிடையாது. இயற்கைக்கு நம்ம என்றைக்குமே எதிரானவர்கள் கிடையாது. செயற்கையாக ஒரு அஜெண்டா பேஸ்டு செயல்பட்டு அதை திணித்து குழந்தைகள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தி சில வேலைகளை செய்யக்கூடிய அந்த எல்ஜிபிடிக்யூ அஜெண்டாவை தான் நம்ம கடுமையாக எதிர்த்துட்டு இருக்கிறோம். அந்த அஜெண்டாவுக்கு துணை போகிறவர்களை நாம் எதிர்ப்போம். அவங்க மனிதர்கள், ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, திருநங்கையாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அந்த அஜெண்டாவை கொண்டு செயல்படுத்தினா நம்ம எதிர்ப்போம். அந்த அஜெண்டாவை கொண்டு வந்ததுக்கு தான் அவங்களை நம்ம எதிர்த்தோம். அந்த அஜெண்டாவை கொண்டு வந்தால் யாரையும் நாங்கள் எதிர்ப்போம். இவ்வளோதான் நம்ம சொல்கிறது. இது புரியாத மாதிரியே நடிப்பானுங்க, புரியுதா? அது உடனே ஒரு சர்ச்சை ஆக்கிட்டு இருப்பாங்க. நம்ம இவ்வளோதான் விஷயம். சரி, இப்போ கடைசியாக ஒரு விஷயம் கேட்குறேன், உடச்சி பேசுவோம். விஜய் அவர்கள் வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா அவர் எடுத்தக்கூடிய அந்த கொள்கை தலைவர், அதுக்கப்புறம் கரூர் சம்பவத்தில் அவர் சைடு இருந்தக்கூடிய விஷயங்கள், அதுக்கப்புறம் அவருடைய ரசிகர்களாக இருக்கக்கூடிய தொண்டர்களுடைய அந்த நடத்தை அப்படிங்கிறது, அப்புறம் கட்சியில் அவர் பேசக்கூடிய விஷயங்கள், இப்போது இந்த விஷயம் எல்லாமே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம அதை பாராட்டுற மாதிரி இல்லவே இல்லை. ஆரம்பத்துலேருந்தே நான் சொல்கிறது என்னன்னா, விஜய் அவருடைய கருத்தியலில் நமக்கு உடன்பாடு இல்லை. இன்னைக்காக நம்ம ஏற்றுக்கோமா? இல்லை. ஈவேரா அவர் தூக்கிட்டு வரும்போதுல ஆரம்பத்திலேருந்தே நம்ம எதிர்த்து கொண்டு தான் இருக்கிறோம். ஏன்னா நம்மளுடைய எதிர்ப்புங்கிறது நாகரிகமாக இருக்கும், கருத்தியல் ரீதியாக இருக்கும், தர்க்க ரீதியாக இருக்கும். அந்த அடிப்படையில் ஈவேராவை ஏற்று வரக்கூடிய டிவிக்கேவை நம்ம இன்றைக்கும் ஆதரிச்சதில்லை. அடுத்து கரூர் சம்பவத்தில் நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா,
விஜய் அவர்கள் இவ்வளோ கூட்டம் வரும் போகும் அப்படிங்கிறத அவங்க முன்கூட்டியே தீர்மானித்திருக்கணும். ஆனால் அந்த கூட்ட நெரிசலில் இவ்வளோ உயிரிழப்பு ஏற்பட்டது அப்படின்னா அதற்கு அந்த கூட்டத்தை கூட்டியவர்கள் தான் முழுமையாக பொறுப்பேற்கணும்னு சொல்கிறது அது சரிப்பட்டு வராது. அரசாங்கம் தான் அந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்கிறதுக்கு இடம் கொடுக்கறத தொடங்கி எத்தனை பேர் வராங்கங்கிறத கண்காணிக்கிறதுலேருந்து அங்கே வரவங்களுக்கு எத்தனை காவல்துறை பாதுகாப்பு வேணுங்கிறதுல தொடங்கி அந்த கூட்டம் ஏதாவது தவறாக செயல்பட்டால் அதை கண்ட்ரோல் பண்ணுற ட்ரைனிங்லேருந்து எல்லாமே அரசாங்கத்துடைய பொறுப்பு. புரியுதுங்களா? இது இங்கே மட்டும் இல்லை. இப்போ ஏதோ ஒரு சேல்ஸ், இப்போ இந்த ஏதோ டி நகர் இதில் எல்லாம் வந்து சேல்ஸ் நடக்குது, அங்கெல்லாம் கூட்ட நெரிசலில் இறந்தாங்கன்னா யார் பொறுப்பு? அரசாங்கம் தான். டிராஃபிக் கடைக்காரன் பொறுப்பா? இல்லை. இதை தான் நீங்கள் சொல்கிறீங்க. இல்லைங்க, கடைக்காரன் தாங்க பொறுப்பு அப்படின்னா அவனை தூக்கி அரெஸ்ட் பண்ணுவீங்களா? இல்லை, அப்படி நீங்கள் நீ ஏன்டா கடையை திறந்து வைத்தாய் அப்படின்னா? இல்லை, நீங்கள் அரசாங்கத்தில் இதில் பொறுப்பு என்னன்னா அரசாங்கம் பொறுப்பு இருக்கணும். முதல்ல அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் நம்மளே போகக்கூடாது. அப்படி போகிறது நம்மளோட முட்டாள்தனம். இப்போ நெருக்கடி இருக்குன்னா அங்கே போய் குழந்தைய தூக்கிட்டு போகிறது யாரோட முட்டாள்தனம்? மக்களோட இது. அதுக்கு அடுத்து நீங்கள் என்ன சொல்லலாம், கொஞ்ச நாச்சும் பொறுப்பு இருந்துச்சுன்னா கொஞ்சம் கரெக்டான நேரத்துக்கு வரணும். இந்த நேரத்துக்கு இவ்வளோ நேரம் வச்சு காலையிலேருந்து மத்தியானத்துலேருந்து காய விட்டுருந்தீங்கன்னா அப்புறம் மக்களுக்கு வந்து அங்கே டீஹைட்ரேட் ஆகும், அவங்களுக்கு மயங்கி விழுவாங்க. இந்த மாதிரியான சில குறைபாடுகளை நீங்கள் சொல்லலாம். ஆனால் இதெல்லாம் காவல்துறைக்கு தெரியாதா? காவல்துறைக்கு தெரியாதா? அங்கே தானே இருந்தாங்க. அப்புறம் இதை முழுமையாக எப்படி பொறுப்பு எடுக்க சொல்ல முடியும்? இந்த விஷயத்தில் முழுமையான பொறுப்பு விஜய் தான் ஏற்கணும்னு சொல்கிறது அது அரசியல் பழிவாங்கல் தான். புரியுதா? அது வந்து இவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க, நம்ம சொல்லிட்டு இருக்க முடியாது. இந்த இடத்துல விஜய் மேலே முழு பழியை சுமத்துறதுல நம்ம உடன்படலை. அதில் எல்லாருக்கும் பங்கு இருக்குது. விஜய்க்கும் பங்கு உண்டு. என்ன பங்கு இருக்குன்னா, இவ்வளோ நெரிசல் இருக்குது, அந்த இடத்துக்குள்ளே நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போகிறீங்க வரீங்கன்னா அங்கே கண்டிப்பாக யாராவது ஒருத்தன் டயர்கள் உண்டா என்ன பண்ணுவீங்க? அதான் உழுவுறாங்களே அப்போ. அப்போ அது உங்களுக்கு தெரியுது, இருந்தாலும் உங்களால் தவிர்க்க முடியல, அதை நீங்கள் செஞ்சிட்டு இருக்கீங்க. அதை நம்ம ஏற்கலை. இல்லை, நான் என்ன கேட்குறேன், இவர் வந்ததுலேருந்து நல்லதோட பிரச்சனைகள் தாங்க அதிகமாக நடந்துக்கிட்டே இருக்குது. ஆமாம், அதை நம்ம உண்மையாக பேசிதானங்க. ஆமாம், அதை பேசிட்டு தானே இருக்கோம். பிரச்சனை நடக்கும்போதெல்லாம் நம்ம பேசிட்டு தானே இருக்கிறோம். அதில் எந்தெந்த இடத்துல அவர் மேலே தப்பு, எந்தெந்த இடத்துல நம்ம மேலே தப்பு. நம்ம இன்னும் நான் பலமுறை சொல்கிறது என்னன்னா, விஜயோட பெரிய பலம் என்ன? கூட்டம். விஜயோட பெரிய மைனஸ் என்ன? கூட்டம். அவ்வளோதான். அவரோட ஃபாலோவர்ஸ் தான் அவருக்கு பலமும், அவரோட ஃபாலோவர்ஸ் தான் அவருக்கு நெகட்டிவும். இதை நம்ம ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு இருக்கோம்ல. இவ்வளோதான் விஷயம். இப்போவும் என்னன்னா, இவங்க இவ்வளோ சொன்னதுக்கு அப்புறமும் சிலருக்கு வந்து அந்த புரிதல் இருக்காது. அவங்க விஜயை ஆதரிக்கிறவங்க ஆதரிச்சுட்டு தான் இருப்பாங்க. வி டோன்ட் கேர், நாங்கள் சப்போர்ட் பண்ணலைங்கிறது தான் நாங்கள் சொல்கிறோம். ஸோ இதுதான் விஷயம். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும், அதுவும் குறிப்பாக அவருடைய இல்லறம் சார்ந்த விஷயத்தில் அவர் அறத்தோடு நடந்து கொள்ளவில்லை. தமிழர்கள் அதற்கு வச்சிருக்க பேரே இல்லறம். அதில் அறம் இருக்கணும், அங்கே அறம் இல்லை, வெறும் இல்லுன்னு மட்டும் இருக்குது. அப்படி வெறும் இல்லை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. நம்மளும் என்ன சொல்கிறோம், எங்களுக்கு நீங்கள் வெறும் இல்லு மட்டும்தாங்க இருக்குது, அங்கே அறம் இல்லைங்க, அதனால் எங்ககிட்ட உங்களுக்கு வாக்கு இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடணும். இவ்வளோதான் விஷயம். இதுதான் தமிழர்களாக சிந்திக்கும் போது வரக்கூடிய இது. இதை நீங்கள் செய்யாமல் கூட போகலாம். இல்லை எங்கள் அண்ணனுக்கு நாங்கள் வாக்கு போடுறோம், எங்கள் அண்ணன் ஒரு 4 பொண்டாட்டி வச்சுக்கல, என்ன தப்பு அப்படின்ட்டு தாராளமாக போய் வாக்கு போடுங்க. நாடு நாசமாக போகிறத நீங்களும் பார்ப்பீங்க. சரி, ஒருத்தன் போட்டிருக்கான் கமெண்ட், விஜய் ஃபேன். நல்ல வேலை, அது வருத்தம் இல்லையோ இல்லை வருத்தம் இல்லையோ, அதே மேடையில் கூப்பிட்டு வந்து ஒருத்தங்களுக்கு கொள்கை பரப்பு செயலாளர் பதவி கொடுக்கலன்னு நாங்களே சந்தோஷத்தில் இருக்கோம்டா, ஆள விடுங்கடா அப்படிங்கிறான். அந்த இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்களா, சேலஞ்ச் அக்செப்டட் அப்படின்னு அடுத்த மகளிர் மாநாட்டில் நடந்தாலும் நடந்துருங்க. இதெல்லாம் வந்து அவங்களுக்கே தோணணுங்க. ஒரு கேரக்டருங்கிறது அவங்களுக்குள்ளே இருக்கிறது. நம்ம வந்து யாரும் இப்படி செய்ய அப்படி செய்யலாம் மாற்றிட முடியாது. ஒரு கேரக்டர் கம்ஸ் ஃப்ரம் பர்த். இதுதான் உண்மை. நிறைய பேர் நினைக்கிறாங்க கேரக்டர் வந்து எப்படி பழகிறத வச்சு அப்படிலாம் இல்லை. குழந்தைகளுக்கே கேரக்டர் இருக்கும். புரியுதா? ஸோ இவரோட கேரக்டர் என்னவோ அது அவருக்கு தான் வெளிச்சம், அவங்க குடும்பத்துக்கு தான் வெளிச்சம். ஆனால் இது வந்து முறை இல்லை. நான் எனக்கு முன்னாடிலாம் சில தகவல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவங்க மனைவிக்கு வந்து இவர் அரசியலுக்கு வரதே விருப்பம் இல்லை, வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தாங்க, தடுத்துட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய கதைகள் இருக்குது. இதெல்லாம் வந்து மேபி நாளை பின்ன இது விஷயம் பெருசாகும் போது அவங்க வந்து பேசலாம், இல்லை விஜயவே கூட வெளிப்படையாக பேசலாம், அதெல்லாம் நமக்கு தெரியல. ஆனால் இந்த விஷயத்தில் வேற ஒரு பெண் இன்வால்வ் ஆகுறாங்க அப்படின்னாவே அது முழுக்க விஜய் மேலே தான் குறை. ஓகே கொடி 2 அப்படிங்கிற மாதிரி நம்மளும் வந்து ஒரு பார்ட்டாக நம்ம வந்து பேசிகிட்டே இருக்க தேவையில்லை. இதோட இது முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். மிக்க நன்றி பாரு. எங்கேயும் கூட்டு வராதீங்கன்னு சொல்லிட்டு நம்ம முடிச்சுக்குவோம். நன்றி.